போடுங்கக்கா. மீன் வாங்க வந்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வாங்கிட்டு வீட்டுக்கு போனால் நேற்று நைட்லேருந்து கரண்ட் இல்லையா, லைன்மேனுக்கு சொல்லியிருக்கேன். அவர் வர வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, தண்ணி இல்லையே, மீன் கழுவணுமே சொல்லிட்டு மேலே போய் பார்ப்போமேன்ட்டு போனேன். இவனும் கூடவே வந்துட்டான். ரிக்கியும் எனக்கு முன்னாடி போயிட்டுருக்கான். என்னமோ ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிற மாதிரி ஓடிட்டுருக்கான். எப்பா ஏன்டா இப்படி பண்ணுற? இந்நேரம் கீழே விழுந்திருப்பேன். டேங்க்கில் வேறு தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கே. எப்படி நான் மீன் கழுவுறது, எப்படி சமைக்கிறது? அடாடாடா, இவர் லைன்மேன் வேறு எப்போ வர போகிறாருன்னு தெரியலையே. வெயில் வேறு மண்டையை பொழக்குது. இன்றைக்கி என்ன இவ்வளோ கொடுமையாக இருக்குது? நைட்லேருந்து இல்லை. ஒரு நேத்தி முந்தானேத்தி அதுக்கு முதல் நாள்லாம் கொஞ்சம் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு திருப்பி வந்துருச்சு. நேத்தி வந்து சுத்தமாக வரல. நேத்தி நைட்டு போனது இப்போ வரைக்கும் வரல. இன்வெர்டரும் வேலை செய்ய மாட்டேது, என்னன்னு தெரியல. இந்த மீன் குழம்பும் மீன் வறுவலும் சமைச்ச அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாது. ரொம்ப வெயிலாக இருக்கே, கிச்சனில் நின்னா குளித்த மாதிரி ஆகிடுதுன்னு சொல்லிட்டு காத்தோட்டமாக சமைக்கலான்னு பின்னாடி வந்து சமைச்சோம் கொல்லை பக்கம். அப்புறம் என்னென்னா லைட்டாக வெயில் அடிச்சிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சரியான மழை, காற்று, சும்மா புயல் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருந்துச்சு சுற்றி மரம்லாம். அந்த காற்று மழையிலையும் மீன் குழம்பும் மீன் வறுவலும் சமைச்ச ஜாலியான அனுபவத்தை எங்களால் மறக்கவே முடியாது. நீங்கள் அந்த ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். கீழே பின் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.